மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஷினில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சினானிம்ஸ். மொத்தம் உங்களுக்கு 21 மார்க் கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் கேட்குறாங்க. அதில் மொத்தம் 3 சினானிம்ஸ் கேட்பாங்க. அந்த சினானிம்ஸில் ஆக்சுவலாக வந்து இந்த கொஷின் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. புக்கில் இருக்க எந்த வேர்டுக்கு வேணாலும் அங்கே சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குற எல்லா 1 மார்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன். இதில் இருந்து கண்டிப்பாக 3 கொஷினில் 2 கொஷின் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக கேட்கணும்னு நினச்சானா மீதி ஒன்று இதிலேருந்து வேணாலும் கேட்கலாம். இல்லை கொஷின் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதிலேருந்து எல்லா கொஷினுமே வந்துடும். ஓகேவா? ஸோ 1 மார்க்குக்கு நம்மளால ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஆனால் இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸ். ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் நல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 4 டைம் ரீட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். ஏன்னா அங்கே தான் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கொடுக்கும்போது ஆப்ஷனும் இந்த ஆப்ஷன் கொடுக்காம வேறு ஏதாவது ஆப்ஷனும் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களால் எழுத முடியும். ஓகேவா? அதே மாதிரி தான் ஆன்டனிம்ஸும். ஆன்டனிம்ஸ்லேயே அதே மாதிரி 6 to ஒரு 4 to 6 அந்த 3 கொஷினும் ஆன்டனிம்ஸ் கேட்பாங்க. அதுலேயும் அதே மாதிரி தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இன்டீரியர் கேட்டாங்கனாலும் அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ண 2 டைம் ரீட் பண்ணிங்க அப்படின்னாவே ஏதாவது ஒரு மீனிங் புரியும். அது கூட எந்த ஆன்சர் ஆப்ட் ஆகுதோ அந்த ஆன்சரை வந்து எழுதுங்க. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிவியேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்ரிவியேஷன் எல்லாமே உங்கள் புக் பேக்கில் சில அப்ரிவியேஷன்லாம் இருக்கும். மேக்ஸிமம் புக் பேக்கில் இருக்கிறதா கேட்பாங்க. ஸோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஜேஇ, நீட்டு, அப்புறம் இந்த பேனு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிக்கடி கேட்குறாங்க. ஜிஎஸ்டி, இசிஜி இதெல்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின்ஸ். அடுத்து ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ். இதுலேயும் ப்ரிஃபிக்ஸும் ஒரு வேர்டு கொடுத்து அந்த வேர்டுக்கான ப்ரிஃபிக்ஸ் என்ன, சஃபிக்ஸ் என்ன இது எல்லாமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதில் ஒரு சிலது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்கியூ அப்படின்னா கவுண்டர் ஆர்கியூ, டூர் அப்படின்னா டி டூர். அடுத்து அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கோங்க. வைல்டர், வைல்டர்னஸ், ப்ராஸ்பரஸ் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து காம்பவுண்ட் வேர்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்னு காம்பவுண்ட் வேர்டு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த காம்பவுண்ட் வேர்டில் காம்பவுண்டாகவே 2 வேர்டை ஆட் பண்ணுறது. அப்படி ஆட் பண்ணுறதுல கொஷினில் வந்து ஒன்று இந்த வேர்டு கூட எந்த வேர்டை காம்பவுண்ட் வேர்டை ஆட் பண்ணலாம் அப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது கூட எது மேட்ச் ஆகாது அப்படியும் கொஷின் கேட்கலாம். ஸோ மேலே கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அந்த வேர்டுக்கு ஆஃப்டர் தட் வேர்டு என்ன வேர்டு சேர்க்கலாம், இல்லை பிஃபோர் தட் வேர்டு என்ன வேர்டு சேர்க்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீ கொடுத்த உடனே அதுக்கு பின்னாடி என்ன வருங்கிறத முன்னாடியே பின்னாடிங்கிறத பார்க்காம மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா? இப்போ கிராண்ட் மதர், சன், கிராண்ட் சன், கிராண்ட் மாஸ்டர். அதே மாதிரி ஓவர் போர்டு, ஓவர் ஃப்ளோ, ஓவர் கோட். ட்ரைவ்னா பென் ட்ரைவ். அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ பவர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, அதில் பவர் ஹவுஸ் வரும். ஹவுஸும் ஆப்ஷனில் இருக்கும். ஹார்ஸ் பவர், ஹார்ஸும் ஆப்ஷனில் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஸ்டினில் பார்க்கணும். ஆஃப்டர் த வேர்டு பவர்னு கொடுத்துருக்காங்க, பிஃபோர் த வேர்டு பவர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அடுத்த வேர்டு கிராஸ் வேர்டு. குட்வில், விண்ட்ஸ்க்ரீன், சாஃப்ட்வேர், வின் ப்ரூஃப், கான், ஐப்ரோ, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டெக்ஸ்ட் புக், டைம் டேபிள், த்ரெட்மில், பீஹைவ், டோல்கேட், மூன்லைட், வேர்ல்டு வைட், பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்படியும் கேட்கலாம். அப்படி இல்லைனா இதுலேயும் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்குது. ஐஸ் ஃபால், நைஃப் எட்ஜ், வின் ப்ரூஃபு, ஸ்லீப்பிங் பேக்கு, ஹாஃப் வே, நெவர் எண்டிங், பார்ட்டிஃபுல், ஐஸ் ஆக்ஸ், ஐஸ்பர்க், ஐஸ் கப், ஐஸ் ஃப்ளோ, ஐஸ் ரிங்க், ஐஸ் சீட்டு, இது மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து கொடுத்துருக்க வேர்டு நவுனா, வெர்பா, அட்ஜெக்டிவா அந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ சாஃப்ட்வேர்னு இருக்கா, சாஃப்ட்வேர் அப்படின்னா வேறுங்கிறது ஒரு ஆப்ஜெக்டை மென்ஷன் பண்ணுது, அதனால நவுன் போட்டுக்கும். அது எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்குது. ஸோ அது என்னது, எப்படி இருக்குங்கிற கொஷனுக்கு ஆன்சராக வந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், அட்ஜெக்டிவ். ஓகேவா? நவுனை டெஸ்கிரைப் பண்ணால் அது வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி சன் ப்ளஸ் லைட்டுன்னு இருக்கா, சன்னுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நவுனு, லைட்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான் நவுனு. அடுத்து ஹேர் கட். ஹேருங்கிறது ஆப்ஜெக்ட், நவுன் போட்டு கட் பண்ணுறாங்க, ஒரு ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அதை நம்ம என்ன சொல்லணும், வேர்பு. ஓகேவா? அடுத்து வந்து ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ஜெரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வேறு என்ன இருக்குது, அவுட்புட் கொடுத்துருக்காங்களா, அவுட்டு இது வந்து ப்ரிப்போசிஷன். இன்னு, அவுட்டு, எபோ, பிலோ இந்த மாதிரிலாம் வந்தால் ப்ரிப்போசிஷன். அப்படி இல்லை அப்படின்னா அட்வெர்ப்னு எழுதலாம். புட்டுனா ஒரு ஒர்க்கு, அதனால வெர்ப்னு எழுதலாம். சரியா? இதே மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கிளிப்டு வேர்டு. கிளிப்டு வேர்டு அப்படின்னாவே ஒரு பெரிய வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கொஞ்சம் கட் பண்ணி ஸ்மால் வேர்டாக எழுதணும். இப்போ லெபார்ட்ரி அப்படின்னா லேப். ஓகேவா? அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னா மேத் எப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி நம்ம கிளிப் பண்ணி எழுதணும். சரியா? இதெல்லாம் கொஞ்சம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இந்த பெராம்புலேட்டர் அதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி கேட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன எழுதணும், ப்ராம். அங்கே பாருங்கள் பிஇ இருக்குது, ஆனால் ஆன்சரில் இ போடக்கூடாது. அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ்னா ஃப்ளூ, பப்ளிக் ஹவுஸ்னால் பப்பு, டெமான்ஸ்ட்ரேஷன்னா டெமோ, நியூஸ் காஸ்ட் அப்படின்னா நியூஸு,
பியானோ ஃபோர்ட் அப்படின்னா பியானோ, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து பிளெண்டட் வேர்டு. பிளெண்டட் வேர்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட 2 வேர்டை ஆட் பண்ணி எழுதுறது. ஓகேவா? இப்போ ஸ்மோக்குன்னு இருக்குது, ஸ்மோக் கூட எந்த வேர்டு ஆட் ஆகும்? அப்போ ஸ்மோக் ப்ளஸ் ஃபாகு. இப்போ ஒரு சம்டைம்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸ்மோக் ப்ளஸ் ஃபாகுன்னு அவங்களே கொடுத்துருப்பாங்க. ரெண்டும் சேர்ந்து என்ன வேர்டு நமக்கு கிடைக்கும்? ஸ்மோக். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எழுதணும். அதான் ஜஸ்ட் ஒரு டைம் பைனரி ப்ளஸ் டிஜிட் பிட். இதில் வந்து நம்ம புக்கில் இருக்கிறது இதுதான். மஸ்குல் ப்ளஸ் பெயின், மஸ்குலர் பெயின். நெவர் ப்ளஸ் டிஸார்டர், நர்வஸ் டிஸார்டர். நர்வ் ப்ளஸ் டிஸார்டர், நர்வஸ் டிஸார்டர். சர்ஜரி ப்ளஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். க்ளோரி ப்ளஸ் விக்டரி, க்ளோரியஸ் விக்டரி. எமோஷன் ப்ளஸ் சாங், எமோஷனல் சாங். skeleton plus system, skeletal system. Digestion plus enzyme, digestive enzyme. Agony plus experience, agonizing experience. Fancy plus idea, fanciful idea. சென்ஸ் ப்ளஸ் இஸ்யூ, சென்சிட்டிவ் இஸ்யூ. இதெல்லாம் நம்ம புக் பேக்கில் இருக்கிறது. இதுலேருந்து ஏதாவது கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பைனரி ப்ளஸ் டிஜிட் பிட், மோட்டார் ப்ளஸ் பெடல், மோப்டு. எலக்ட்ரானிக் ப்ளஸ் மெயில், இமெயில். பேராஷூட் ப்ளஸ் ட்ரூப், பேராட்ரூப். ஃபாரின் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ். இப்போ நம்ம பார்த்ததே தான் கொடுத்துருப்பாங்க இதில். அடுத்து சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் ப்ளூரலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் யூஎஸ்ஸில் முடியுதுன்னு வச்சுக்கோங்க. யூஎஸ்ஸை தூக்கிட்டு ஐ போட்டுக்கோங்க. யூஎஸ்ஸில் முடிஞ்சால் யூஎஸ்ஸை தூக்கிட்டு ஐ போட்டுக்கோங்க. அடுத்து யூஎம்மில் முடிஞ்சால் யூஎம்மை தூக்கிட்டு ஏ போட்டுக்கோங்க. எஃப்ல முடிஞ்சால் விஇஎஸ், எஃப்ல முடிஞ்சால் விஇஎஸ் போடணும். ஓகேவா? அடுத்து வேறு என்ன இருக்குது? இப்போ இதில் பாருங்களேன், லாஸ்ட்டு கிரிப்பல்ஸ், கார்ட்டூன்ஸ், என்கொயரிஸ், வெச்சர்ஸ் அந்த மாதிரி எஸ்ஸில் முடிஞ்சதுன்னா எஸ்ஸை மட்டும் தூக்கிட்டு எழுதணும். ஓகேவா? ஏல முடிஞ்சால் ஈ சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸில் ஞாபகம் வச்சுட்டிங்கனாவே நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ். இதுலேயும் அப்படி தான். ஸ்வீட்னா கேண்டீஸ், பேவ்மெண்ட், சைட் வாக், லாரி, ட்ரக். விண்ட் ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்டு. போனட்னா ஹுட். இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வேர்டு. போனட்னா ஹுட். ஃபுல் ஸ்டாப்னா பீரியட். வாஷ் பேஷன்னா சிங்க். க்யூனா லைனு. பெக்கர் ட்ராம்ப், பெக்கர் ட்ராம்ப். ஸ்பேனருக்கு என்ன பேர்? ஃப்ரெஞ்சு. ப்ரோக்ராம்னா சிலதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மட்டும் மாறும். சரியா? அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம புக் பேக்கில் கொடுத்துருக்குறது. அதில் பாருங்கள், போனட்னா ஹூடு, பேவ்மெண்ட், சைட் வாக். இது அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க. புல் ஓவர்னா ஸ்வெட்டர், வெய்ஸ் கோஸ்னா வெஸ்ட், சிப்ஸ்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர். அண்டர் கிரவுண்ட்னா சப்வே, க்யூ லைன், விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்ட், இண்டிகேட்டர், டர்ன் சிக்னல், டைம் டேபிள், ஷெட்யூல், போஸ்ட், மெயில், ஹாலிடே, வெக்கேஷன். அடுத்து இதில் பாருங்கள், ஆட்டம்னா ஃபால், லிஃப்ட்னா எலிவேட்டர், நாப்பினா டயப்பர், ஃபுல் ஸ்டாப்னா பீரியட், லூ அப்படின்னா ரெஸ்ட் ரூம் இல்லைனா வாஷ்ரூம், ஸ்வீட்ஸ் அப்படின்னா கேண்டி, பின்னுனா ட்ராஷ் கேனும் சொல்லலாம், கார்பேஜ் கேனும் சொல்லலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதிலலாம் பாருங்களேன், லாஸ்ட்டாக அதாவது இந்த மாதிரி ஆர்டர் ப்ரோக்ராமுக்கெல்லாம் நமக்கு வேறு வேர்டு இல்லை, ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும். லாஸ்ட்டாக ஓஆர் முடிஞ்சாலே ஓக்கா இருக்கும், நடுவில் யூ போட்டுரு. இந்த கலரு, ஆர்டரு, லேபரு, ஹியூமரு, பிஹேவியரு, இது எல்லாத்துலேயும் நம்ம அமெரிக்கன் இங்கிலீஷில் ஓஆர் போட்டிருப்பாங்க. பிரிட்டிஷ் இங்கிலீஷில் என்ன போடுவாங்க? யூஆர் போடணும். அடுத்து ப்ரோக்ராம் அப்படின்னா ப்ரோக்ராமி, பார்லர் அப்படின்னா யூ போட்டுருக்கும். அப்பாலஜைஸ் இசட் போட்டிருக்காங்க, நம்ம என்ன போடணும்? எஸ் போடணும். செக்குக்கு பாருங்கள், எஸ்சிஹெச்இ சிகே செக்கு. அங்கே வந்து சிஹெச்இ கியூஇ தியேட்டர், இது ஒரு இது. இஆர் இருந்தால் ஆர்இ போடணும். கிரே ஏ போட்டிருக்காங்க, ஆனால் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இ போடணும். ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன். சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இருக்கிறது மேக்ஸிமம் சப்ஜெக்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் மாற்றி கொடுக்கலாம். ஏதாவது ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி இருந்தால் அது வந்து சப்ஜெக்ட். அடுத்து ஒர்க் இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம வெர்பல் எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அந்த இப்போ ஹீ இஸ் அ அப்படி இருக்குது, டீச்சர் இல்லை டாக்டர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று போட்டால் தான் அது கம்ப்ளீட் ஆகும். அப்படி இருந்தால் தட் இஸ் காம்ப்ளிமெண்ட். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்டோ இல்லை வேறு ஏதாவது வந்துச்சோ, சப்ஜெக்ட் வெர்பு மறுபடியும் ஏதாவது ஒரு பொருளை குறிச்சதுனாவோ இல்லை ஒரு மனுஷனை குறிச்சதுனாவோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு ஹீஸ் அ டாக்டர் முடிஞ்சிச்சு. இன் அமெரிக்கா அப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ எங்கே ஒர்க் பண்ணுறாரு? அமெரிக்காவில். ஹீஸ் அ டாக்டர்னாவே முடிஞ்சிருச்சு. எக்ஸ்ட்ரா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படி இருந்தால் அது வந்து அஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து ஐஓடிஓ. இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்துருச்சு, வெர்பு வந்துருச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட்டும் வருது, இன்னொரு பர்சனும் மென்ஷன் ஆகுறாங்க அப்படி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டுமே ஓ தான். ஐஓ டிஓ. டிஓ அப்படிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட்டுக்கு நேராக டிஓ. ஒரு மனுஷனை குறிக்கிற மாதிரி ஏதாவது வந்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஐஓ போடணும். இப்போ இங்கே பாருங்கள், மனு டாட் மீ இங்கிலீஷ். மனுங்கிறது நேம், ஸோ அது வந்து சப்ஜெக்ட். தாட்டுனா சொல்லி கொடுக்குறான், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? வெர்பு. எப்போ?
மீ யாருக்கு? எனக்கு. இங்கிலீஷ். இங்கிலீஷுங்கிறது இந்த இடத்துல சப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் யாருக்கு டீச் பண்ணுறான்? எனக்கு டீச் பண்ணுறான். அப்போ அதுவும் ஆப்ஜெக்ட். அப்போ இங்கிலீஷுங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. மீனு பர்சனை குறிக்கிறத இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மீனு இஸ் அ டாக்டர் இன் லண்டன். மீனுங்கிறது சப்ஜெக்ட்டு, இஸ்ஸுங்கிறது வெர்பு. டாக்டர் போட்டால் தான் அந்த வேர்டே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ காம்ப்ளிமெண்ட். எக்ஸ்ட்ரா நம்ம என்ன போடுறோம்? எங்கே இருக்கான்? லண்டனில் இருக்கான். அப்போ அதுக்கு வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன? த பேர்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங். த பேர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஆர் ஃப்ளையிங் வேர்ப். இதே முடிஞ்சிருச்சு. எப்படி பறந்துச்சு? கிரேஸ்ஃபுல்லாக. அப்போ அட்ஜெக்டிவ். எங்கே பறந்துச்சு? ஸ்கையில். அப்போ அதுவும் அட்ஜெக்டிவ்.